எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. சொல்வீங்களா? ஐயா அசைவாடும் அனல். எத்தனை பேர் எங்களை அனலாக்குங்கப்பான்னு கேக்குறீங்க? இந்த 2025ல நான் நிறைய ஜெபத்தை மிஸ் பண்ணி இருக்கிறேன் ஆண்டவரே. நிறைய கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் மெத்தனமா இருந்திருக்கிறேன். 2026 என்னை மெத்தனப்படுத்தி என்னை நிர்விசாரத்துக்குள்ள நடத்தின 2026 என்னை பாவத்தில் விழத்தள்ளின 2026 இந்த வேளையில என்னை விட்டு கடந்து போகிறது இயேசுவின் நாமத்தினால. அவைகள் இந்த 2025ஓடு கூட முடிந்து போவதாக. என்னை கர்த்தர் மறுரூபமாக்குவீராக. உம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்குள்ள வைப்பீராக. உம்முடைய வல்லமையை கர்த்தர் எங்களுக்குள்ள வைப்பீராக என்று சொல்லி எல்லாரும் 2 கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஐயா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே கண்ணை மூடி கையை தட்டி கற்றுக்கொள்ளுங்க. நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். கோரியாலா ஷேகா போனாராம். இயேசுவே, அபிஷேகம் இல்லாத 2025 முடிந்து போகட்டும் ஆண்டவரே. என்னை அபிஷேகிங்க ராஜா. கர்த்தருக்குள்ள எங்களை அனலாக்குங்க ராஜா. ரிகாபாலா ராஷி கராபா பாபா ரிகாலா ராதானா ராபா சிவாலா ராபா. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அது எனக்கு உண்டு. சொல்லுங்க. எஸ் எஸ் லார்ட். பின்னிட்டு பாராமல் முன் 2025 நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். 2025 அல்ல, என் 2026 கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைக்காக, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மைக்காக, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற சுகத்திற்காக, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறதான உயர்வுக்காக, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளுக்காக. உன்னை பலவீனப்படுத்தி, உன்னை மட்டுப்படுத்தி, உன்னை சோர்ந்து போக பண்ணின 2025 உன்னை விட்டு விலகி போகிறது. தேவ பிள்ளையே, கையை தட்டி பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தேவன் உன்னை அபிஷேகிக்கிறார். இந்த புதிய ஆண்டுக்கான வல்லமை, ஒரு புதிய ஆண்டுக்கான அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். கண்ணை மூடி ஹல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும்
இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அசைவாடுகிற வல்லமை, உம்முடைய அபிஷேகிக்கிற வல்லமை இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும். எல்லா நிர்விசாரத்தின் ஆவிகள், எல்லா நிர்விசாரத்தின் கட்டுகள் அகன்று போவதாக, அறுத்து போவதாக. சோம்பேறி தனத்தின் ஆவிகள் 2025 முடிந்து போவதாக. உம்முடைய பிள்ளைகள் உயர்வடைய கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால இந்த 2025 அறுத்து போவதாக. கைதட்டி பெற்றுக்கொள். புதிய வருஷத்துக்குள்ள புதிய நாளுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற உனக்கு 2026 நீ எதிர்பார்க்கிறபடி தேவன் உனக்கு ஒரு நீதியின் விளைச்சலை, ஒரு நீதியின் மகத்துவத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, கர்த்தர் வல்லமையை உனக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அங்க இங்க வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை. எஸ் லார்ட், என்னை ஆவிக்குள்ள நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, என்னை அபிஷேகத்துக்குள்ள நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நான் வளருகிற மாதமாய், வளருகிற நாட்களாய், வளருகிற வருடங்களாய் கர்த்தர் இந்த வருடங்களை எனக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறதற்காக கைதட்டி கைதட்டி பின்னால எல்லாரும் ரஹபா ஷிகபா ரபா பாபா ரிகபாலா ரபா லபா ஷியாதன ரபா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடும். கண்ண மூடி பிள்ளைங்க கேளுங்க, வாலிப தங்கச்சி கேளு, வாலிப தம்பி கேளு, பின்னால் இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தினால இயேசப்பாவுடைய வல்லமை மேல வந்துச்சுனா உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்ய முடியாதவைகளை ஆச்சரியமா கர்த்தர் உனக்காக செய்வாரு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. ஓ உன் பலவீனப்பட்ட ஏரியாக்கள் இந்த 2026 கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். உன் சுகவீனமான ஏரியாக்களில் கர்த்தருடைய ஆரோக்கியம் வரப்போகிறது. நீ எந்த இடத்துல ஓ ஸ்தோத்திரம், நீ ஹல்லேலூயா மனம் தளர்ந்து நின்றாயோ, சோர்ந்து போய் நின்றாயோ, அங்கே எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய ஆளுகை உன் வாழ்க்கையில வரப்போகிறது. நீ எதிர்பார்ப்போடு பெற்றுக்கொள்ளுங்க, எதிர்பார்ப்போடு, எதிர்பார்ப்போடு. 2026 கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்த போகிறார், கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்க போகிறார், கர்த்தர் என்னை தேற்ற போகிறார். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். பெற்றுக்கொள் தேவ பிள்ளையை, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஓடி அமைதியா இருக்கிற நேரம் இல்ல, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்கிற நேரம். 2026 நீ இதுவரை பெற்றிராத ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு இதுவரை பெற்றிராத ஒரு புதிய வல்லமையை, அபிஷேகத்தை இயேசப்பா உனக்கு தர விரும்புகிறார். வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஆவியின் அனுபவம், ஆவிக்குரிய வல்லமை, ஓ பின்மாற்றத்தின் அனுபவங்கள், ஓ தேவ பயமில்லாத நடக்கிறதான வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்தினால இவைகள் எல்லாம் 2026 முடிய போவதற்காக ஸ்தோத்திரம், மாற போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடும். இயேசுவின் நாமத்தினால ஓ கர்த்தர் உனக்கு தர இருக்கிற வருடம் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை நிரப்ப விரும்புகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ அமைதியா இருப்பது அல்ல, தேவ வல்லமையை எழும்பு, சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓ கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறதான காரியங்களை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நீ கொள்ளையிடுவதற்கு, ஒரு அற்புதத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் இந்த வருடத்தை உனக்கு மகிழ்ச்சியானதாய் கர்த்தர் மாற்றுகிறார், உனக்கு சந்தோஷமானதாய் கர்த்தர் மாற்றுகிறார். நதியாக பாய்ந்திடுமே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்,
கேளுங்க கேளுங்க. ஷிகாராபாலாபா ஷிகாராமாபா. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. சொல்லுங்க, பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. மகிமையில் இறங்கிய மாறுமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. சொல்லுங்க, புதிய வருடத்துல துதியோடு 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 அவர் வாசல் உள்ளே பிரவேசிக்கிற வாக்கியத்தை, அவன் ஆலயத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற கிருபையை கர்த்தர் இந்த 2026 உனக்கு தருகிறாரு. பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. நீ இழந்ததை கர்த்தர் உனக்கு திரும்ப போகிறார். ஓ, நீ பெற்றுக்கொள்ளாத இதுவரைக்கும் உனக்கு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் உனக்கு கை கூடி வர பண்ணி உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரீகா ஷீகாரா லாபாபா, ரீகோ ஷீகாலா தானாராபாபா, ரியாலா ராபாலாபா. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, வாழ்க்கையில் இம்மானுவேலரே. புது நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. சொல்லுங்க, ஸ்தோத்திரூயா, ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஆமே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக இயேசுவின் நாமத்தினால உன் வாழ்க்கையில இருந்ததான பழைய அனுபவங்கள், பழைய விதமான வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு இந்த 2026 உன் வாழ்க்கையின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குகிறார். உனக்குடைய எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு புதுப்பிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ, கர்த்தருடைய சமூகத்தை பெற்றுக்கொள். தேவனே, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நீ தரப்போகிறீர், எனக்கு ஒரு வார்த்தையை நீர் வைத்திருக்கிறீர். அந்த வாக்கின்படி, அந்த வசனத்தின்படி என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உயிர்ப்பிக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நீ நன்மை செய்து நன்மை செய்து சோர்ந்து போனாயோ, நீ நன்மை செய்து நன்மை செய்து உனக்கு பலன் கிடைக்கவில்லை என்கிறதான விரக்தியில நின்று கொண்டிருக்கிறாயோ, தேவ பிள்ளையே, கையை தட்டி கர்த்தரை துதி. 2026 நீ நீதியை சுதந்தரிக்கிற வருடமாக, நீ மேன்மையை சுதந்தரிக்கிற வருடமாக, உயர்வை அனுபவிக்கிற வருடமாக, ஆரோக்கியத்தை பெருக பண்ணுகிற வருடமாக கர்த்தர் இந்த வருடத்தை உனக்கு மாற்றி தர விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. யாரு கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல. ஓ, ஸ்தோத்திர, கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற நேரம். ஹalleluya. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே நாங்கள் மறுரூபம், நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. சந்தோஷத்தோடு கூட உங்க 2 கண்களை மூடி, உங்க 2 கையை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்துல 2025 என் வாழ்க்கை விட்டு கடந்து போனது, இந்த 2026 கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், கிருபையாய் தந்திருக்கிறார், ஈவாய் தந்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார் என்று சொல்லி கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹalleluya. ஓ, யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சொல்லுங்க, யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில்
நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளோடு. கைதட்டி பாடுங்க, ஸ்தோத்தரிப்பு, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏதோ உன் வாழ்க்கையில குறையா இருக்கிறதோ, ஏதோ உன் வாழ்க்கையில கிடைக்காமல் இருக்கிறதோ, ஏசப்பா சொல்றாரு 2026 இதுவரைக்கும் உனக்கு கிட்டாத நன்மைகள், வராத ஆசீர்வாதங்கள், தேவ நாமத்துக்கு நீ பயப்படும் போது, தேவ நாமத்திற்கு நீ பயந்திருக்கும் போது, உன் வாழ்க்கையில வராத நன்மைகளை வர பண்ணுவதற்கு, கிடையாத ஆசீர்வாதங்களை கிடைக்க பண்ணுவதற்கு தேவன் 2026 வருஷம் உனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தால கையை தட்டி கண்களை மூடி பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். என் தேவன் அப்படி என்னை உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம், அவர் என்னை ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya rahadana raba urikaba shibala raba urikadana shiala raba. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய சமூகத்துல கையை தட்டி கண்களை மூடி நல்ல கையை தட்டி, இயேசுவே இந்த புதிய வருஷத்துல நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளுக்காக, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஹalleluya hallelujah hallelujah. இந்த வருடத்துல நான் உயர்வடைவதற்கு, நான் பெருகுவதற்கு, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தேவனுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய தரநிலைக்குள்ளே நான் உயர்த்தப்படுவதற்கு, என் தேவன் எனக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு வெட்கத்தை உண்டு பண்ணின, என் வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கெடுத்த 2025 என்னை விட்டு கடந்து போனது. கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஆண்டை எனக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஷிகாரா பாபா ரிகாபா ஷிபாலா ரபா கபாலாபா. ஹalleluya hallelujah 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 hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறதான அவருடைய வாக்குத்தத்த வசனம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லுங்கள், என்னை உயர்த்த போகிறார் என்று சொல்லுங்கள். அவர் சொல்லுகிற அவருடைய தீர்க்கதரிசன வார்த்தையின்படியே இந்த ஆண்டு கர்த்தர் தம்முடைய வாக்கின்படியே என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹalleluya ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீதி நியாயங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே சரி கட்டுகிற ஆண்டா இது இருக்கும். உன்னுடைய உண்மைக்கு கர்த்தர் கொண்டு வருகிற பலனை நீ அனுபவிக்கிற வருடமா இருக்கும். ஹalleluya. இதுவரைக்கும் நீ இழந்து போனவைகளாய் அல்ல, நீ எதை இழந்து போனாயோ அதை பல மடங்கு உன் வாழ்க்கையில திருப்பிக் கொள்வதற்கு இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். ராஹா ஷிகாரா துனா கபாலா ரபா ரிபோதினா ஷேகாலா ருதானா கபாலா ரபா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கை தட்டி ஒரு முறை கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்ணை திறந்து ஸ்தோத்திரம் முன்னால் இருக்கிற மேடையை பாருங்கள், ஸ்டேஜை பாருங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த வருடம் ஏசப்பா நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் ஏசப்பா நமக்கு தருகிற அவருடைய வார்த்தை. கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறீர்களா? இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற எங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது, உன்னை யாரும் சூழ்ச்சி பண்ணி உன்னை கீழே வைக்க முடியாது. உன்னுடைய ஸ்தோத்திர உண்மையை கர்த்தர் பார்க்கிறார், உன்னுடைய உண்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கு பலனையும் நீதியும் அவர் கொண்டு வந்து உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தாவே, நீர் அப்படி எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அப்படி எங்களை நன்மையாய் நடப்பக போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலம் தீர்க்கமாய் கர்த்தர் இந்த வேளையில எங்களோடு கூட நீர் பேசுவீராக. தீர்க்கமாய் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வார்த்தைகள் வல்லமை உள்ளது, உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா.
உடைய வார்த்தையை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்திருக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் சூரியனாய் பிரகாசிப்பார். ஆமென். அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். ஆரோக்கியம், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமானால் என்ன அர்த்தம்? இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய எல்லைகளுக்குள்ளே நீங்கள் வசிக்கும் போது, அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளே அவர் நாமத்துக்கு பயந்து நீங்கள் வாழும்போது, நீங்கள் விரும்புகிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் கேட்காமலே கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பதற்கு இந்த வருடத்திற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைதட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது ஸ்தோத்திரம் பாருங்க, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், அன்பு, ஸ்தோத்திரம், தேவ பக்தி, சகோதர சிநேகம், ஸ்தோத்திரம், பக்தியுள்ள ஆராதனை, விசுவாசம், இவைகள்லாம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது. ஆமென் சொல்லுங்க. இவைகளிலே கவனமா இருக்க, இவைகளிலே சரியா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஆண்டு நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? இந்த ஆண்டு நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் வாழ வேண்டுமா? அல்லேலூயா. அதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், ஜெபிப்போம் என்று தீர்மானியுங்கள், வேதம் வாசிப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள், ஐக்கியமாய் இருப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்வேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வாதமான வெற்றி நிறைந்த வருடமாய் கர்த்தர் இதை மாற்றி தருவார். அல்லேலூயா. ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்திற்கு ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, நீ தந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஆமேன் என்று ஆமோதித்து இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஆண்டு இந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பித்த தேவன், என்னை பலப்படுத்தின தேவன், பாழானவைகளை பயிர் நிலமாக பண்ணின கர்த்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னவர், ஓ இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணினவர். ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களுக்கு மறுபடியுமாய் நீர் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்தின்படி எங்களை நடத்துவதற்கு நீங்க போதுமானவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை நிறைவேற்றி முடிப்பதற்கு நீங்க போதுமானவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பக்கத்தில் ஒரு 4 பேருக்கு கை கொடுத்து ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான ஆண்டாய் கர்த்தர் நமக்கு மாற பண்ணுவார். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி நீங்கள் உட்கார்ந்து கொள்ள அன்பாய் கேட்கிறேன்.